ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப நல்லா அமையணும். இது மார்னிங் 5 to 9 AM வரைக்கும் என்னோட ரொட்டீன் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். 5 AMக்கு எழுந்திரிச்சு இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு 6:30க்கு கடை ஓப்பன் பண்ணுவேன். போய் பால் வாங்கிட்டு வந்து கடை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கடையில் இருந்தேன். அப்புறம் பாட்டி வந்ததும் கடையில் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு 7:15க்கு வந்தேன். வந்துட்டு ஏற்கனவே கீரை இன்றைக்கி வந்துட்டு பசலைக்கீரை கூட்டு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பைத்தம்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நைஸாக அரிஞ்சிருக்கேன். பசலைக்கீரையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 4 விசில் வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த பக்கமாக அது கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். மார்னிங் 5 AMக்கு எந்திரிச்ச உடனேவே எனக்கு வந்துட்டு சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி, அப்படி இல்லைன்னா டீயோ காஃபியோ குடித்தாதான் அன்றைக்கி ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ திரும்ப வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கும் பாட்டிக்கும் டீ போடணும். அதுக்குள்ளே இந்த கீரையை தாளித்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். கீரை கடையில் எது செஞ்சாலும் நீங்கள் சட்டியில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் 4 வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ அந்த கடையில் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா கீரை கடையில் ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்தி. வாரத்தில் ஒரு 3 நாளாவது கீரை கடையல் ஏதாவது ஒரு கீரை செஞ்சுருவேன். கீரை கடையலாக இல்லை அப்படி இல்லைன்னா பொரியலாக கொடுத்துருவேன். ஸ்கூலில் வந்துட்டு பசங்க மிஸ்ஸுக்கு பயந்துக்கிட்டு சாப்பிட்ருவாங்க, வீட்டில் நம்மக்கிட்ட சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லஞ்சுக்கு கொடுத்து விட்டுருவேன். பொட்டேட்டோ கொஞ்சம் காரமாக செஞ்சோம் அப்படின்னா கிறிஸ்பியாக செய்யும்போது இந்த கீரை கடையலுக்கு கொஞ்சம் இது காரசாரமாக இருக்கும்போது சாப்பிட்ருவாங்க. மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக லெமன் ஜூஸு, சீரகத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் பெரட்டி 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். பசங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணும்போது நெல்லிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அடியில் போட்டு விட்டுருங்க. மழை சீசனில் ட்ரை பண்ணாதீங்க, வெயில் சீசனில் ட்ரை பண்ணிங்க. குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி. அதையும் லைட்டாக திருப்பிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன், இல்லைனா அந்த புகை வரும். இதுதான்